தமிழ்நாடு பட்ஜெட் வந்ததுக்கு பிறகு பரபரப்பான பல செய்திகள் வட இந்திய ஊடகங்கள் வெளியே வந்துகிட்டே இருக்கு. இதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா, குறிப்பாக இந்தியாவினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டை மையமாக வச்சு தமிழ்நாடு அரசாங்கம் குறித்து, தமிழ்நாடு குறித்தும் ஒரு மிக முக்கியமான ட்வீட்டை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 முக்கியமான பாயிண்ட்டை அந்த ட்வீட்ல வெளியிட்டிருக்காங்க. அதை ஒட்டுமொத்தமா நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு மீதும் தமிழர்கள் மீதும் குறிப்பாக திமுக அரசாங்கத்தின் மீதும் மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளை இவர் முன் வச்சிருக்காரு. இந்த குற்றச்சாட்டுகளை மையமாக வச்சு திமுக அரசாங்கத்தை கலைக்கிறதுக்கான வேலைகளை நிர்மலா சீதாராமன் பார்க்கறாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. இந்த ட்வீட்ல என்ன இருக்கு, அதுல இருக்கக்கூடிய 6 மிக முக்கியமான பாயிண்ட்கள் என்னென்ன, வர 2026 தேர்தலுக்கு முன்னாடியே திமுக அரசின் மீது நெருக்கடி கொடுக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் சில திட்டங்களை போட்டிருக்காங்களா? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். இந்தியா முழுக்க பரபரப்பா இன்னைக்கு பேசப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னா, தமிழ்நாட்டில் போடப்பட்ட முக்கியமான பட்ஜெட் தான். இந்த பட்ஜெட் ஏன் இவ்வளவு முக்கியமான விஷயமா மாறுனது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒன்றிய அரசாங்கம் பயன்படுத்தக்கூடிய அந்த ரூபாய்க்கான சிம்பலை தூக்கிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் நம்மளோட பட்ஜெட்ல ரூ அப்படிங்கக்கூடிய தமிழ் வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இந்த பயன்படுத்தி இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி உருவாச்சு. இந்த கான்ட்ரவர்சி உருவான இந்த நேரத்தில் தான் நிர்மலா சீதாராமன் ஒரு 6 பாயிண்ட்ஸோட மிக முக்கியமான ட்வீட்ல போட்டிருக்காங்க. அந்த ட்வீட்டை படித்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்து விட்டது, எதுக்காக இந்த ட்வீட்டை போடணும், இந்த ட்வீட்டினுடைய மைய நோக்கம் என்ன? அவங்க திரும்ப 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 சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மத்திய அரசாங்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினூடாக ஒரு தேசிய சிம்பலை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், அதை நீங்கள் அவமதிச்சிட்டீங்க, அதனால நீங்கள் ஒரு செசனிஸ்ட், நீங்கள் ஒரு சவுனிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அந்த ட்வீட்டில் போட்டிருக்காங்க. இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனா, நீங்க இந்தியாவில் பிரிவினையை தூண்டக்கூடியவர்கள்ங்கிற வார்த்தையை அவங்க நேரடியாக பயன்படுத்தியிருக்காங்க. இது ஏதோ சாதாரண ஒரு எம்பியோ இல்லை பாஜக கட்சிக்காரனோ இல்லை RSS காரனோ பயன்படுத்தலை. இந்த எல்லா சித்தாந்த பின்புலத்தையும் கொண்ட ஒரு அமைச்சர், நிதி அமைச்சரே பயன்படுத்துறாங்க. அப்படிங்கும்போது இது வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செஞ்சுட்டாங்க? ரூ அப்படிங்கிற சொல்லை அவங்க பயன்படுத்தினாங்க. ரூ அப்படிங்கிறது, இந்த ரூபாய் அப்படிங்கிறது காலங்காலமாக தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு சொல். நாம் அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ரூன்னு போட்டு தான் மதிப்பு போடுவோம். அதை இப்போ பட்ஜெட்டில் காமிச்சிட்டாங்க. இதை ஏன் திடீர்னு காமிச்சாங்க? ஏற்கனவே இந்த தேசிய சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ருப்பிக்கு, அதே உருவாக்குனது தமிழர்கள் தான். குறிப்பாக திமுகவினுடைய MP மகன் தான் அதை உருவாக்குனாரு. அவர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா MLA தர்மலிங்கத்தினுடைய மகன் உதயகுமார். அன்னைக்கு இவங்கெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. 2010 இதே காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தப்போ UPAவினுடைய 2வது கவர்மெண்ட்டில் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ இதை வேணும்னே பண்ணுறாங்க. இவங்க வடக்கு தெற்கு பிரிவினையை பலப்படுத்துவதற்காக இந்த செயலை செய்கிறாங்க அப்படின்னு அந்த ட்விட்டரில் மென்ஷன் பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அதாவது நீங்கள் இந்தியை கொண்டு திணிக்கிறீங்க, அந்த திணிப்பு தவறு. புதிய கல்விக் கொள்கையின் ஊடாக இந்தியை புறவாசல் வழியாக தமிழ்நாடு பள்ளிக்கூடங்களில் கொண்டுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. அது வேண்டாம், அது தப்பு. நாங்கள் ஹிந்தி படிக்க மாட்டோம். ஹிந்தி எங்களுக்கு தேவை அப்படின்னா நாங்கள் வெளியே போய் படிச்சுக்கிறோம். குறிப்பாக பள்ளி பாட திட்டத்தில் அது இருக்கக்கூடாது. ஏற்கனவே நாங்கள் 2 மொழியை படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒன்று தமிழ் தாய்மொழி, இன்னொன்று இங்கிலீஷ். அது வேறு வழி இல்லாமல் மார்க்கெட் மொழி. அதை படித்தா தான் 4 இடத்துல வேலை கிடைக்கும், சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை எனக்கு இருக்குது. ஸோ அப்போ இந்த 2ஐயும் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 3வதாக ஒரு மொழி எங்கள் தலைமையில் திணிக்காதீங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய வாதம். அதை தாண்டி ஹிந்தி வேணும்னா நாங்கள் வெளியே படிச்சுக்கிறோம். நீங்கள் சொல்லக்கூடிய வாதம் வட இந்தியாவில் முழுக்க 3 மொழி படிக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. அது பச்சை பொய். இந்து பத்திரிகையை வெளிப்படையாக கட்டு எழுதியிருக்காங்க. வட இந்தியாவில் குறிப்பாக ஹிந்தி பேசக்கூடிய பெல்ட்டில் அந்த மக்கள் எல்லாம் ஒரே மொழி தான் படிக்கிறான். நீங்கள் நம்பலைன்னா பீகாருக்கு போங்க. அவனுக்கு பீகாரியும் தெரியாது, ஒரியாவும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, அவனுக்கு ஹிந்தி மட்டும் தெரியும். இதே நிலைமை தான் சத்தீஸ்கரில் இருக்குது. உத்தரப்பிரதேசில் இதான் நிலைமை. அவன் போய் இங்கிலீஷில் பேசினா இங்கிலீஷ் தெரிய மாட்டேங்குது. சரி, அந்த மாநிலத்தின் மொழி அங்கங்கே பேசக்கூடிய மைதிலி மொழியில் பேசுகிறீங்களா, அதுவும் தெரிய மாட்டேங்குது. சரி, வேறு அவனுக்கு என்ன மொழியா தெரியும் அப்படின்னா அவனுக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியுது. அவன் ஹிந்தியில் மட்டும்தான் ஸ்கூல்லேருந்து படிக்கிறான், ஹிந்தியில் மட்டும்தான் எல்லாத்தையும் படிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். இப்போ அவனுக்கு அங்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் கொண்டு பணத்தை முதலீடு பண்ணி கம்பெனி ஆரம்பிக்கிறான், வேலை வாய்ப்பு உருவாக்குறான். அதனால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறாங்க? டெல்லிக்கு வேலைக்கு போகிறாங்க, டெல்லிலையும் வேலை கிடைக்கல. மும்பைக்கு வேலைக்கு போகிறாங்க, மும்பையிலையும் வேலை கிடைக்கல. அவங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க, பெங்களூர் வர்றாங்க, சென்னைக்கு வர்றாங்க, கேரளாவுக்கு போகிறாங்க. இது மாதிரி தென்னிந்திய மாநிலத்துக்கு மைக்ரேட் லேபர்ஸாக போயிட்டு இருக்காங்க. அப்போ அடிப்படையில் வட இந்தியாவில் ஒரே ஒரு மொழியை தான் நீங்கள் படிக்கிறீங்க. திரும்ப 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 PTR தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. வட இந்தியாவில் 3 மொழி படிக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை காமி அப்படிங்கிறாரு. இது வரைக்கும் நீங்கள் காமிக்கல. இதையெல்லாம் ஆதாரப்பூர்வமாக நாங்கள்லாம் நிறுவனத்துக்கு பிறகு திருப்பி பட்ஜெட்டில் நாங்கள் ரூவை பயன்படுத்தினதுக்காக நீங்கள் எங்களை செசனிஸ்ட்னு எப்படி சொல்லலாம்? இது உண்மையிலேயே நியாயமான விஷயமா? நாங்கள் எங்கள் மொழியை பாதுகாத்துக்கிறோம், எங்களுக்கு தாய்மொழி தமிழ், அதுதான் எங்களுக்கு முக்கியம் நாங்கள் சொன்னால் நீங்கள் பிரிவினைவாதி என்று சொல்லுவதில் எந்த வகையில் நியாயம்?
அப்போ நீங்கள் தேவையில்லாமல் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், ஒரு மாநிலத்தினுடைய அரசு இந்தியாவில் பிரிவினைவாதத்தை உருவாக்க முயற்சி பண்ணுதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ட்விட் போடுறீங்க. இது மட்டும் இல்லாமல் சவுனிஸ்ட் அப்படிங்கிறீங்க, இனவாதி அப்படிங்கிறீங்க. யாரையா? தமிழ்நாடு தான் சவுனிசமா? தமிழ் மொழியை நான் பாதுகாக்க வேண்டும் என்று நான் நினைப்பது சவுனிசமா? இப்போ என் உடம்பு இருக்குது, என் உடம்பை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். வெளியே இருந்து ஒரு வைரஸ் வருது, அந்த வைரஸை தடுக்கிறதுக்காக நான் தடுப்பூசி போட்டேன் அப்படின்னா நான் என்ன சவுனிஸ்டா? அவன் உடம்பை காப்பாற்றிக்கிற மாதிரி, அவனுடைய மனசை காப்பாற்றிக்கிற மாதிரி அவன் மொழியை காப்பாற்றிக்குவான். அது ரொம்ப இயல்பான விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து வட இந்தியாவிலிருந்து சப்பாத்தி பானிபூரி கலாச்சாரம் தென்னிந்தியாவை நோக்கி வருது. சரி, இது வேண்டாம், இந்த சப்பாத்தி பானிபூரியெல்லாம் இந்த ஊருக்கு செட் ஆகலை, நாம் வந்து இட்லி தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து இட்லி குறித்தான ஒரு அவேர்னஸ் உருவாக்குறது, இது நல்லது, சாப்பிட்டா உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொன்னால் உடனே நீங்களாம் வந்து சவுனிஸ்ட், பார்த்தீங்களா சப்பாத்திக்கு எதிராக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்கள் அது மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது எங்களுடைய மொழியை நாங்கள் காப்பாற்றணும்னு நினச்சா நீங்கள் எங்களை பார்த்து ரீஜனல் சவுனிசம் அப்படிங்கிறீங்க, ஒரு பிராந்திய இனவாதம் அப்படிங்கிறீங்க. அது மிகப்பெரிய தவறான விஷயம். இது மட்டும் இல்லாமல் அந்த ட்விட்டில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், அந்த ரூபா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு பெரிய வரலாறே உண்டு. அது வந்து மொரிஷியஸில் இருக்குது, செஷல்ஸ் தீவில் இருக்குது, மலேசியாவில் பயன்படுத்துகிறாங்க, சிங்கப்பூரில் பயன்படுத்துகிறாங்க, அங்கே பயன்படுத்துகிறாங்க, இங்கே பயன்படுத்துகிறாங்க, நேபாளில் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் ஒரு கதையாக அந்த ட்விட்டில் எழுதுறீங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த ரூபி அப்படிங்கிறது எங்களுக்கு பிரச்சனைலாம் இல்லை. நீங்கள் எங்களை ஹிந்தி திணிக்கிறீங்க. அந்த ஹிந்திக்கான எதிர்ப்பை நாங்கள் எல்லா வழிகளின் ஊடாகவும் நாங்கள் காமிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு பெரிய தனி ஆக்டே இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்தில் 120, 210, 343, 44, 45, 46 இது எல்லாமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தெளிவாக மொழிக் கொள்கையை பற்றி இருக்குது. ஒன்று மாநில மொழி எது, மத்திய மொழி எது, பாராளுமன்ற மொழி எது, லெஜிஸ்லேச்சர் மொழி எது, அது மட்டும் இல்லாமல் அஃபீஷியல் லாங்குவேஜ் எது, இவ்வளோ தூரம் கான்ஸ்டியூஷனில் தெளிவாக சொல்லுது. இதில் எந்த இடத்துலையுமே ஹிந்தி பொது மொழியாகவோ ஹிந்தி தேசிய மொழியாகவோ சொல்லப்படலை. ஹிந்தியை பரப்புவதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சில வழிவகைகளை செய்து அதை நீக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நெடுநாள் கோரிக்கை. 344, 345 குறிப்பாக இந்த அரசியலமைப்பு சட்டங்கள் ஹிந்தியை பரப்புவதற்காக சமஸ்கிருதத்திலிருந்து சொற்களை எடுத்து இந்தியை வளப்படுத்தி இந்தியை பரப்புங்கள் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கல, அதை நாங்கள் நிராகரிக்கிறோம், அதை நீக்கணும் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வந்து நீங்கள் இதையெல்லாம் போராடுவதால் எங்களை நீங்கள் சவுனிஸ்ட் சொல்லுவது எந்த வகையில் நியாயம்? யார் வேணாலும் எந்த நாட்டில் வேணாலும் பயன்படுத்திட்டு போகிறாங்க, நம்மளும் பயன்படுத்தலாம். ஆனால் இன்னைக்கு இந்தி திணிப்புக்கு எதிராக நாங்கள் இந்த சொல்லை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான ஸ்டாண்டாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப அந்த ட்விட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடிய இன்னொரு வார்த்தை அப்படின்னா, இந்தியாவினுடைய நேஷனல் யுனைட்டியை அண்டர்மைன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது இந்தியாவினுடைய தேசிய ஒற்றுமையை குலைக்கிற மாதிரி, தேசிய ஒருமையை வந்து சிதைக்கிற மாதிரியான வேலைகளை இந்த தமிழ்நாடு அரசு பண்ணுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்திய தேசம்னா முதல்ல என்ன? தமிழ் பேசக்கூடியவன், குஜராத்தி பேசக்கூடியவன், அஸ்ஸாமி பேசக்கூடியவன், மராத்தி பேசக்கூடியவன், காஷ்மீரி பேசக்கூடியவன், இவன் எல்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்திய தேசம். இந்த மொழியெல்லாம் இல்லாமல் இந்திக்காரன் அப்படின்னு எல்லாத்தையும் மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது இந்தியாவே கிடையாது. இந்தியா அப்படிங்கிறது கலாச்சார பண்பாடு ரீதியாக பல மொழிகளை கொண்ட ஒரு நிலப்பரப்பு. தமிழுக்கு ஒரு நிலப்பரப்பு, காஷ்மீரிக்கு ஒரு நிலப்பரப்பு, குஜராத்திக்கு ஒரு நிலப்பரப்பு, அது மட்டும் இல்லாமல் பீகாரிக்கு ஒரு நிலப்பரப்பு, போஜ்பூரிக்கு ஒரு நிலப்பரப்பு, மார்வாரிக்கு ஒரு நிலப்பரப்பு, ராஜஸ்தானிக்கு ஒரு நிலப்பரப்பு. இப்படி ஒரு மண்ணிலிருந்து ஒரு மரம் முளைத்து வருவதைப் போல ஒவ்வொரு மண்ணிலிருந்தும் ஒரு மொழி முளைத்து வருது. ஆனால் நீங்கள் அந்த மரத்தை எல்லாத்தையும் வெட்டிட்டு ஹிந்தி அப்படிங்கக்கூடிய ஒரு மரத்தை விதைக்க நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, ஒரு மொத்தமாக ஒரு பயிரிட முயற்சி பண்ணுறீங்க. இது முழுக்க முழுக்க இந்தியா அப்படிங்கக்கூடிய தன்மை புது தன்மையாக இருக்கிறது. இப்படி ஒரு இந்தியா இதுக்கு முன்னாடி இருந்தே கிடையாது. இந்தியா முழுக்க ஒரே மொழி பேசி, ஒரே உணவை சாப்பிட்டு, ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு, ஒரே பாடத்திட்டத்தை படித்து, இப்படி ஒரு இந்தியா வரலாறில் இதுவரைக்கும் இருந்ததே கிடையாது. இல்லாத ஒரு இந்தியாவை நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க உருவாக்குறதுக்காக. நாங்கள் ஏற்கனவே காலங்காலமாக பாரம்பரியமாக இருந்த இந்தியாவை பாதுகாக்க முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாதமாக இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த ட்விட்டில் உட்காந்துக்கிட்டு தேசத்தினுடைய ஒற்றுமையை காலி பண்ணக்கூடிய, குலைக்கக்கூடிய ஆட்களாக தமிழ்நாடு அரசு இருக்குது அப்படின்னு ட்விட்டு போட்டிருக்கீங்க. இது எந்த வகையில் நியாயமான ஒரு வாதமாக இருக்கும்? அப்போ இது மாதிரி பல விஷயங்களை உங்களோட ட்விட்டரில் வந்து நீங்கள் வந்து பதிவிட்டிருக்கீங்க. அதில் கடைசியாக நீங்கள் சொல்ல விஷயம் என்னன்னா, இந்தியாவினுடைய சாவரன்ட்டியை வந்து காலி பண்ணுற மாதிரி இவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னாங்க. இந்தியாவினுடைய இறையாண்மை என்பது என்ன? எல்லா மக்களும், எல்லா மொழியும், எல்லா உணவும், எல்லா பண்பாடும் சேர்ந்து கூடி வாழக்கூடிய ஒரு விஷயம்தான் இறையாண்மை. அந்த இறையாண்மை பாதுகாக்கப்படணும்னு நினைக்கிறது நாங்கள் தானே தவிர நீங்கள் இல்லை. ஆனால் இறையாண்மைக்கு எதிரானவர்கள், பிரிவினைவாதிகள், ரீஜனல் சவுனிசம் பேசக்கூடியவங்க, இந்தியாவினுடைய ஒற்றுமையை குலைக்கக்கூடியவங்க அப்படின்னு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ட்விட்டரில் ஒரு மாநில அரசாங்கத்தை பார்த்து எழுதுவது அல்லது மாநில அரசாங்கத்தின் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட
ஒரு முதலமைச்சரையும் ஒரு கட்சியையும் பார்த்து சொல்லுவது எந்த வகையில் இதுதான் ஜனநாயகமா? தமிழ்நாட்டில் இத்தனை கோடி தமிழன் ஓட்டு போட்டு தான் இன்னைக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்து உட்காந்துருக்காங்க. திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கு. இது ஏதோ வெளிநாட்டிலிருந்து ஒருத்தர் வந்து ஓட்டு போடலை, இல்லை பக்கத்து மாநிலத்திலேருந்து ஆந்திராவிலையோ இல்லை கனடாவிலையோ இல்லை கேரளாவிலேருந்து வந்து இங்கே ஓட்டு போட்டு திமுகவை யாரும் தேர்வு செய்யல. தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஓட்டு போட்டு தமிழர்களால் உருவாக்கப்பட்ட கட்சியும் சீஃப் மினிஸ்டரும் தான் இந்த ஆட்சி. இந்த ஆட்சியையும் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளையும் பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாராளுமன்றத்தில் அநாகரிகமானவர்கள் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்க. உங்கள் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் நேரடியாக விட்டு போட்டு இது வந்து முழுக்க முழுக்க சவுனிஸ்ட் பார்ட்டி, இது வந்து முழுக்க முழுக்க வந்து ரீஜனல் சவுனிசம் பேசுகிறாங்க, இவங்க வந்து தேசத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு ஒரு மக்களையே நீங்கள் வந்து பிராண்ட் பண்ணுறது மிகப்பெரிய ஆபத்தானது. இதே மாதிரி தான் நீங்கள் காஷ்மீருக்கு பண்ணீங்க. காஷ்மீர் மக்கள் அவங்களுடைய நியாயமான உரிமையை திரும்ப திரும்ப கேட்டதற்காக அந்த மக்களை ஒரு இனவாதிகளாகவும் ஒரு தீவிரவாதிகளாகவும் அந்த மக்களை வந்து முழுக்க முழுக்க பிரிவினைவாதிகளாகவும் சித்தரிக்கப்பட்டு ஒரு மாநிலமே இல்லாமல் நீங்கள் பண்ணீங்க. இப்போ அதே மாதிரி எங்கள் தமிழர்கள் மேலே நீங்கள் முழுக்க முழுக்க பிரிவினைவாத முத்திரையை குத்த விரும்புகிறீங்களா? நேற்று வட இந்தியாவில் ஹிந்தியில் நடந்த பெரும்பாலான ஊடகங்கள் எடுத்து பாருங்க, முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மேலே ஒரு பெரிய அலிகேஷன் வைக்கிற மாதிரியான டிபேட்டை திட்டமிட்டு மோடி அரசாங்கம் நிர்மலா சீதாராமன் மாதிரி ஆட்களை உருவாக்குறீங்க. எதுக்காக உருவாக்குறீங்க? நாங்கள் தமிழ்நாடு நாங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம், இதனுடைய கருத்தை எங்கள்கிட்ட இருந்து கேளுங்க. எங்கள் பிடிஆர் இருக்காரு, இது மட்டும் இல்லாமல் பல அமைச்சர்கள் இருக்காங்க, சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க, பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்க, எம்பிக்கள் இருக்காங்க, எங்கள்கிட்ட நீங்கள் கேட்கணும். அதை விட்டுட்டு நீங்களா டெல்லியில் உட்காந்துக்கிட்டு நீங்களா ஹிந்தி சேனல்களில் பல டிபேட்டுகளை நடத்தி ஏதோ தென்னிந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு வந்து தூண்டி விடுற மாதிரியும் தமிழ்நாடு ஏதோ பிரிவினைக்கு தூண்டுற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை நார்த் சவுத் டிவைடை நாங்கள் ஏற்படுத்துகிறோம் நீங்கள் பேசுகிறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்? எங்களுக்கு நியாயமான எம்பி கிடைக்கல, எங்கள் மேலே ஹிந்தி திணிக்கிறீங்க. இது ரெண்டும் எதிர்த்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். இதுக்காக தென்னிந்திய முதலமைச்சர் எல்லாத்தையும் வர மார்ச் 22ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு மக்கள் சார்பாக கூப்பிடுறாரு, எல்லாரும் வர்றாங்க, விவாதிக்க போகிறாங்க. இது எப்படி நார்த்து சவுத்து டிவைடாக மாறும்? எங்களுக்கான உரிமைகள் நாங்கள் எப்போ தான் கேட்க முடியும்? பாராளுமன்றத்துக்கு வந்தால் தான் நாங்கள் உரிமையை கேட்க முடியும். எங்களை நீங்கள் பாராளுமன்றத்திலே விடக்கூடாதுன்னு ஒரு இடத்துக்கு முடிவு பண்ணிட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் புதிய கல்விக் கொள்கையினோட இந்தியை திணிக்கிறீங்க. இந்த இந்தியை எதிர்க்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். இந்த இந்தியை எதிர்க்கணும் விரும்பினா நாங்கள் முதல்ல பார்லிமெண்ட்டுக்கு வரணும். பார்லிமெண்ட்டில் எங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி வேணும். பார்லிமெண்ட்டுக்கு எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். அந்த ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் நாங்கள் பேசவே முடியும். நாங்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நீங்கள் எப்படி எங்களை பார்த்து பிரிவினைவாதின்னு சொல்ல முடியும்? அப்போது ஒரு செக்டார் பீப்புள், ஒரு டெக்கானில் வாழக்கூடிய இந்த டெக்கான் பீப்புள் மொத்தத்தையும் நீங்கள் உள்ளே விட மாட்டேங்கிறீங்க. அப்போ டெக்கான் எல்லாமே ஒன்றா சேரத்தான் செய்வாங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களும் சரி, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த எம்பிக்களும் சரி, எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு டெக்கான் பார்லிமெண்ட்டாக உட்காந்து விவாதிக்க தான் செய்வாங்க உரிமைக்காக வாங்கும் போது. இதுக்காக தான் தமிழ்நாடு ஒன்றா நிற்குது. ஆனால் நீங்கள் இந்த 26 தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வகையில் திமுக அரசாங்கத்தை கலைக்கலாம், இவங்க பிரிவினைவாதிகள், இவங்க இந்திய தேசத்துக்கு ஊற வைக்கிறாங்க, இவங்க முழுக்க முழுக்க தென்னிந்தியா ஒன்று சேர்த்துக்கிட்டு வட இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறாங்க, இப்படியெல்லாம் ஒரு கருத்தியலை உருவாக்குவதற்காக தொடர்ச்சியாக ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர், குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே செய்கிறது நியாயமாங்கிற கேள்வி தான் நமக்கு வருது. எப்போ கேட்டாலும் நான் தமிழை, நான் திருச்சியில் படித்தேன், முசிறியில் பிறந்தேன், இந்த கதையை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே தவிர தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் என்ன நீங்கள் செஞ்சீங்க? 2155 கோடி ரூபா பணத்தை நீங்கள் தரலை. மத்திய அரசாங்கம், நீங்கள் தான் நிதியமைச்சர், நீங்கள் தான் அந்த பணத்தை அலோகேட் பண்ணீங்க. கல்வித்துறைக்கு போச்சாலே அந்த பணம், கல்வித்துறையிலேருந்து மாநில அரசாங்கத்துக்கு வரணுமா இல்லையா? அந்த பணம் இன்னைக்கு வரைக்கும் வரல. கேட்டால் நீ மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கோ, பிஎம்சி திட்டத்தில் கையெழுத்து போடு, நீ ஹிந்தி படி அப்படின்னு சொல்லி உங்கள் கல்வி அமைச்சர் சொல்கிறாரு. என்னால் ஹிந்தி படிக்க முடியாது, என்னால் பிஎம்சி திட்டத்தை ஏற்றுக்க முடியாது, ஆனால் நீங்கள் பணத்தை கொடுங்க, நான் கொடுத்த பணம் தானே வரி, அதை கொடுங்கன்னு கேட்டால் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. மாறாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பிரிவினைவாதின்னு எழுதுறீங்க. கொடுத்த பணத்தை கேட்டால் பிரிவினைவாதியா? நினச்சாலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. நிர்மலா சீதாராமன் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்துட்டு ஒரு மாநில மக்கள் மேலே இது மாதிரியான ட்விட்டை போட்டு அவதூறுகளை பரப்புறது அப்படிங்கிறது நியாயமே கிடையாத ஒரு விஷயம்.